டிவிகே சார்பா வந்து அத ஜெராக்ஸ் காப்பியே கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்ப யாருப்பா கொடுத்திருக்கா சொல்லுங்க தம்பி. இப்பதான் அந்த லெட்டர் வந்து டிவிகே சார்பா வந்து அத ஜெராக்ஸ் காப்பியே கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்ப யாருப்பா கொடுத்திருக்கா சொல்லுங்க தம்பி. இப்ப சஸ்பெண்ட் பண்றீங்க. இல்ல வாட்ஸ்அப்ல வந்த காப்பிய இப்ப உங்க வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க ஒரு காப்பி அனுப்புறீங்கன்னா அதை இது டவுன்லோட் பண்ணி கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. டிவிகே சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து இதுக்கு போர்ஜரின் தூய சக்தி செய்கிற வேலையா? இது இன்னும் ஆட்சியே அமைக்கல, உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை வரல, 108 சீட்டு தான் வந்திருக்கீங்க. அதுக்குள்ளாரே நீங்க இவ்வளவு மோசடி சக்தியா இருந்தீங்கன்னா நாளைக்கு ஆட்சி அமைச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியுமா? மோசடி சக்தியாவது தூய சக்திங்கிற பேர்ல மோசடி பண்றீங்க. அதுதான டிவிகே சார்பாக வந்து கவர்னரிடம் எங்க மன்னார்குடி எம்எல்ஏ ஏஎம்கே எம்எல்ஏ எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காருன்னு ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்திருக்காங்க. ஒரிஜினல் கேட்ட ஒரிஜினல் தானே கொடுக்கணும். ஒரிஜினல் கேட்டப்ப ஒரிஜினல் கொண்டு வரேன்னு போயிருக்காங்க. இதே மாதிரி உலகத்திலே நம்ம கேள்விப்பட்டதுல மோசடியில கடிதம் கொண்டாந்து கொடுத்திருக்காங்களே, அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்எல்ஏவை அவர் பதறிட்டு வந்து அழுகுறாரு. என்ன பார்த்தது ஒரு எம்எல்ஏ தானே. இப்ப புரியுதா எதுக்கு ஒரு எம்எல்ஏ லெட்டர் அனுப்பியிருக்காங்கன்னு? ஒரு எம்எல்ஏனா அவர் ஈஸியா கட்சி தாவல் தடை சட்டம் வராது அதுங்கிற காரணத்தினால அவர் பேர்ல கூட டிவிகே சார்பா கொடுக்கப்பட்டதாக வழக்கறிஞர் சொல்றாரு. இதுதான் இது. இதை தாண்டி இது என்னங்கிறத நாங்க இப்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன்.